தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை துவங்கி அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரபலமான கோலச்சுகின்ற ஒட்டுமொத்த நிறுவனங்களின் தலைமைகளிலும் உட்கார்ந்திருப்பவர்கள் இந்தியர்களேதான். இவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் சம்பாதித்த பணத்தில் ஒரு சுயமாக ஒரு தொழிலை துவங்கவோ அதற்கு நிகரான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கவோ செய்யாமல் தங்கள் திறமையை காட்டி அதற்கு பதிலான ஒரு நிறுவனத்தை இந்தியாவிலோ மற்ற நாடுகளிலோ கூட துவங்காமல் இவர்கள் இன்றும் கூலிகளாகவே தொடர்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை என்கிறது இன்றைய பாரதம். ஏன் அதிக சதவீதமும் இப்படியே இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் நமது கல்வி முறையும் நமது பெற்றோர்களும் கூட ஒரு காரணம். படிக்கும் போதே நீ நன்றாக படிக்க வேண்டும், நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும், நல்லாக சம்பாதிக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கை அமைய வேண்டும், வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும், உனக்கு காம்பஸ் செலக்ஷன் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார்களே ஒழிய படித்து முடித்து தொழில் துவங்கு, 4 பேருக்கு வேலை கொடு, உன்னுடைய திறமையை பயன்படுத்தி இந்த நாட்டில் மிக கோலச்சி வர வேண்டும், உலக அளவில் நீ பிரசித்தியானபடி உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பிரபலமாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லாமல் எப்போதும் நீ ஒரு கூலியாக இருக்க வேண்டும், கூலியாக இருக்க வேண்டும் என்றே சொல்லி வளர்ப்பதன் பின்விளைவு இவர்கள் அப்படியே இருந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்கிறார் இன்றைய பாரதத்தின் ஆட்சியாளர்களும் பாரதமும். அமெரிக்கா உட்பட எந்த